சூப்பராக இருந்தாங்க மாப்பிள்ள. ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா ரசிக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு இது பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா என்ன ஆக்ஷனா எப்படி? ஆக்ஷன்ல ஒய்ஃபை கிட்னாப் பண்ணுறாங்க. அதாங்க ரொம்ப த்ரில்லிங்காக என்ரோல் வரைக்கும் சூப்பராக இருக்கு படம். ஹாலிவுட் லெவலுக்கு இருக்குன்னு சொல்லி ஹாலிவுட் ஹாலிவுட் நல்லாவே இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். எவ்வளோ வசூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நல்லாவே பாருங்க. ஃபேமிலி இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். 500 கோடி 1000 கோடி அப்படின்னு இருக்குல்ல. கண்டிப்பாக ஹிட் ஆகும். செம ஹிட் ஆகும். கடவுள் தரிசனம் பார்த்துட்டீங்களா? கடவுள் தரிசனம் பார்த்தாச்சு ப்ரோ. இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எதிர்பார்த்த 2 வருஷமா காத்திருந்த இதுக்கோசரம். ஆனால் அவர் விடாமுயற்சி பண்ணதுக்கு விடாமுயற்சி படம் நல்லபடியாக வெற்றிகரமாக இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். குடும்பத்துக்கு ஏற்ற படம், லவ் ஸ்டோரி, ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சீனு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கும். உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா தான் செகண்ட் ஹாப் உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு கதை வந்து எல்லாமே அதில் தான் இருக்குது. உங்களுக்கு கிளைமேக்ஸ் ஓகே. படம் வேற லெவலில் இருக்கு ப்ரோ. எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். தொண்டை ஆமாம் ப்ரோ. ரொம்ப சவுண்டு போட்டது காலையிலேருந்து உள்ள போயிலேருந்து சவுண்டு போட்டதில் தொண்டை மங்கிருச்சு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. நல்லா சூப்பராக எடுத்துருக்காரு. டேரக்டர் மயில் திருமணி நீட்டாக எடுத்திருக்காரு படம். நல்ல ஆக்ஷன் பேக் தான். ரியலிஸ்டிக்காக இருக்கு எல்லாமே. நம்ம தலை நடிச்சதே இது ஒரு லவ் ஸ்டோரி, காதல் மண் மாதிரி நல்லா எதுவுமே ஒரு பிராங்காகவும் நல்லா நீட்டாக போயிட்டு இருந்து படம் பரவாயில்ல நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். லவர்ஸுக்கு மெயினாக பிடிக்கும் படம். படம் வந்து ஹாலிவுட் லெவலில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஹாலிவுட் ரேஞ்ச் தான். அதாவது ஒரு சீன் கூட பிளாக் ஆகாமல் அப்படியே நீட்டாக எடுத்திருந்தாங்க. படம் அருமையாக இருக்குது. அதான் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. அதை பற்றி என்ன? அது எப்பவுமே அதை வந்து முன்னாடியே கொடுக்க வேண்டியது லேட்டாகி தான் கொடுத்துருக்காங்க. அது மகிழ்ச்சி. எனக்கு கார் ரேஸ் ஜெயிச்சிருக்காரு. இந்த படத்துக்காக நிறைய எஃபோர்ட்லாம் போட்டிருக்காரு. கார் ஓட்டியிருக்காரு. ஏகப்பட்ட சீன் அவராகவே அவர் எப்பவுமே தெரியுமில்ல ரியலாக பண்ணக்கூடியதான் நம்ம தலை நல்லா பண்ணியிருக்காரு. படம் சக்ஸஸ்ஃபுல். நல்லா அது மீண்டும் அடுத்த படம் மே மாதம் 1க்கு குட் பேட் அட்லிக்காக வெயிட் பண்ணுறோம். ஓகே நல்லா இருக்கு. படம் சூப்பர் செம்மையாக இருக்குது. நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. நல்லா இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தலையை வந்து பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். தலை தான் அது அடிச்சு ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஓகே ஃபேமிலியாக பார்க்கலாங்களா? சூப்பராக பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. வேறு லெவல் சூப்பராக இருக்குது. நம்ம தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறது தனி ஃபீல் தான். ஆக்ஷன்ஸு அதெல்லாம் செட் ஆயிருந்துச்சா? வேற மாதிரி 2 years பேக் 2 வருஷம் கழிச்சு மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ஓகேவா? எல்லாமே அல்டிமேட் ப்ரோ. படத்தில் எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? எல்லா விஷயமே பிடிச்சிருந்துச்சு. வரவே நல்லா இருந்துச்சு. அஜித் ரசிகர்களோட ஃபேமிலியோட இருக்க எல்லா காமனாக எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோடவே பார்க்கலாம். நல்லா ஹிட் ஆகும். நல்லா த்ரில்லிங்காக எடுத்துருக்காங்க படம். ஓகேண்ணா. டைரக்டர் நல்லா அருமையாக டைரக்ட் பண்ணி. எப்படிங்கண்ணா இருக்கு? நாங்கள் பயங்கரமான தலை ஃபேன்ப்பா. ஓகே. அதனால் எங்கள்கிட்ட கேட்கறத நீங்கள் மற்றவங்களுக்கு கேளுங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அஜித் சார் ஒரு டிஃப்ரெண்டான ரோல் பண்ணியிருக்காரு. ஓகே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு ஃபிலிம். ஒரு 2 வருஷம் கழிச்சு தலையை வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? வித்தியாசமாக இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபிலிமு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சரி ஓகே. ஒரு அன்புனா என்னங்கிறதே தெரிஞ்சுக்கணும். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. பர்ஃபெக்டாக படம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? எல்லாரும் ஒன்றும் என்ஜாய்ன்றது அஜித். நாங்கள் காலையில் உள்ளே போகிறோமோ இல்லையா வெளியவே ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டில் தான் உள்ளே போகிறோம். அதை பற்றிலாம் ஃபீலிங்ஸ்னும். படம் வேறு லெவல். ஃபர்ஸ்ட் ஹாப் அதாவது ஸ்லோவாக போகுது அப்படிலாம் கிடையாது. கிளைமேக்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். தலை தரிசனம் தரமாக இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க பைக் சீக்வன்ஸ்லாம் கார் சீக்வன்ஸில் பார்க்கும்போது நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியாக இருக்கும். ஒரிஜினல் தான் தலை. எப்பயுமே தலை தான் மாசு. தலை எப்பயுமே தலை. எவ்வளோ வசூல் பண்ண நினைக்கிறீங்க ப்ரோ? அப்படி டார்கெட் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாதுல்ல ப்ரோ. தலைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அது எப்பயுமே குறையாது ப்ரோ. அது எதுலயும் அது தலைக்கு வந்து எல்லையே கிடையாதுங்க. ஆமாம் ப்ரோ. நோ லிமிட் ப்ரோ. நோ க்ளோரி ப்ரோ. மியூசிக்லாம் ஓகேவா? மியூசிக் சூப்பராக இருக்குது. படத்தில் எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? படத்துகளில் வந்து அஜித் இந்த அளவுக்கு ஒரு அமைதியாக நடிச்சிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. ஓகே அஜித் நடிப்பு சூப்பர். த்ரிஷா நடிப்பு அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குது. எவ்வளோ வசூல் பண்ணி நினைக்கிறீங்க? இது எப்படி பார்த்தாலும் ஏன்னா ஓப்பனிங்கே அவர் அடிச்சுக்க யாரும் கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கி இப்போ ஒரு நாள் எப்படி பார்த்தாலும் 30-40 கோடிட்டாங்க. அது அதுக்கு மேலே இருக்கலாம். ஓகே. ஒரு 500 கோடி 1000 கோடிங்கிற அளவு வந்து அடிச்சிடலாம். தமிழ் சினிமா ஒரு ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேவிலே எல்லா ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகுறது ஓப்பனிங் தலைக்கு மட்டும்தான். அதனால் இப்போ மேக்ஸிமம் வந்துடலாம். ஓகே நம்ம நம்பிக்கை வச்சா வரலாம். சரி ஓகே தேங்க்யூ. நன்றிண்ணா. அப்புறம் அர்ஜுன் சார் எப்படி பண்ணியிருந்தாரு? அர்ஜுன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் அதாவது சீன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கலாம். இவருக்கு வச்சது இன்னும் ரொம்ப ஹிட்டாகவே இருந்தது. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். அவர் பண்ணியிருக்கலாம்னா நிறைய சீன்ஸ் அவர் கொடுத்துருக்கலாம். நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே அருமையாக இருக்கு. ஹிட் ஆயிரும். கண்டிப்பாக படம் ஹிட். எப்படி இருந்துச்சு படம்? அர்ஜுன் சாருக்கு நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். அவர் நிறைய யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே படத்தில் வந்துட்டு உள்ளே போனதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது. அர்ஜுன் சார் நடிப்பு மட்டும்தான் அதில் இருக்குது படத்துலேயே. வேற அர்ஜுன் சாருக்காகவா பார்க்கலாம். த்ரிஷாக்காக வந்து இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். த்ரிஷா மேடத்துக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். நல்லாவே கொடுத்துருக்கலாம். சீன்ஸே இல்லைங்களே. இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொண்டு வரலாம். அர்ஜுன் சாருக்காக மட்டும்தான் படம் பார்க்கலாம். அவ்வளோதான்.
அர்ஜுன் சார் நடிப்பு வேற லெவல். கிளைமேக்ஸ் சீன் அந்த கார் சீன் படம் எப்படி இருந்தது? பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம் எல்லாமே ஃபேமிலியோட பார்க்கலாம். சரி, ஓகே.